எல்லாரும் நல்லா இருக்காங்க, நான் மட்டும்தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். அது ஏன், எதனால்? எனக்கு மட்டும்தான் கடவுள் இவ்வளோ கஷ்டங்களை கொடுக்குறாரு. நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணுறேன், நானும் கடவுளெல்லாம் கும்பிட்றேன். ஆனால் என்னோட கஷ்டங்கள் குறையவே மாட்டுது, கஷ்டங்கள் அதிகரிச்சுக்கிட்டே வருது. அது எதனால் அப்படின்னு சொல்லி புலம்புறீங்களா? நிறைய நாள் யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கான ஒரு சின்ன விடை தான் இந்த விடை. எல்லாரும் பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்படுவோம். ஆனால் பணக்காரங்க பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சில பேர் தான். ஏன் அவங்க மட்டும் பணக்காரங்களா ஆனாங்க அப்படின்னு நீங்கள் சில நாள் யோசிச்சிருக்கீங்களா? கண்டிப்பாக கிடையாது. என்ன சொல்லுவீங்க? அவனுக்கு ஒரு லக்கு கிடச்சிருச்சுடா, அதனால தான் அவனுக்கு எங்கேயோ மச்சம் இருந்திருக்கு, அதனால தான் அவன் பணக்காரன் ஆயிட்டான். இல்லை, அவங்க அப்பா சம்பாரித்து வச்சுருக்காங்க, அதனால தான் அவன் பணக்காரன் ஆயிட்டான் அப்படின்னு பல பேர் பல விதமாக சொல்லுவாங்க. ஆனால் பணக்காரன் ஆகணுன்னாலும் நம்ம சிந்திச்சாதான் பணக்காரன் ஆக முடியும். எவ்வளோதான் அப்பா சம்பாரித்து வச்சுருந்தாலும் அந்த சொத்தை காப்பாற்றுறதுக்கும் ஒரு திறமை வேணும். அந்த திறமை இருந்தால் தான் அவங்களும் பணக்காரன் ஆக முடியும். இல்லைன்னா பணக்காரன் மகன் ஏழையாக தான் ஆக முடியும். ஒருத்தங்க பணக்காரன் ஆகணும்னு நினைக்கிறாங்க. வேகமாக அவங்களோட இயல்பு எப்படி இருக்கும்? பணக்காரன் ஆகணும்னு கனவுல மட்டும் காணக்கூடாது. அவங்களோட இயல்பு மிகவும் மாறி இருக்கும். எப்படியெல்லாம் மாறி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட எண்ணங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஹைஃபையாக இருக்கும். அதாவது அவங்க ஒரு சின்ன ட்ரெஸ் எடுத்தால் கூட மாலில் தான் போய் எடுப்பாங்க. அதே மாதிரி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் பார்த்திங்கன்னா பணக்கார ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு எப்பயுமே மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும், நம்ம சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னு. ஏன்னா எண்ணங்களோட வைப்ரேஷன் ரொம்பவே பெரியது, அது ஒரு சக்தி வாய்ந்தது. அதை உணர்ச்சியால் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அதோட ஆற்றல் வெளிப்படும். நம்ம மனசில் என்ன வைப்ரேஷன் வச்சுருக்கோமோ அதுதான் பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகும். நம்ம வாயில் ஏதோ ஒன்று பேசிட்டு நம்ம மனசில் அழுக்குகளை வச்சுருந்தோம்னா அந்த அழுக்குகளும் பிரபஞ்சத்தோடு தான் கனெக்ட் ஆகும். அப்போ நம்ம மனசும் பிரபஞ்சமும் கனெக்ட் ஆகிறப்ப தான் நம்மளுக்கு அது கிடைக்கும். அப்போ நம்ம மனசில் நல்லதே நினச்சிருந்தோம்னா கண்டிப்பாக அந்த நல்ல விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு நடக்க தொடங்கும். உங்களுக்கு தெரியுமா, மொத்த பிரபஞ்சமுமே லா ஆஃப் அட்ராக்ஷனோட கனெக்ட் ஆகிருக்கு. இதை உங்களால் நம்ப முடியலைனாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக நீங்கள் நம்பி தான் ஆகணும். ஏன்னா இந்த யூனிவர்ஸை பொறுத்தவரையும் லா ஆஃப் அட்ராக்ஷனில் தான் இருக்குது. நம்ம எதை கொடுக்குறோமோ அதுதான் நம்மளுக்கு அது திருப்பி கொடுக்கும். அது காசாக இருந்தாலும் சரி, நம்ம மனசில் இருக்கிற நல்ல எண்ணங்களாக இருந்தாலும் சரி, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவாக நம்ம பேசுகிறோமோ பழகுறோமோ அதை பொறுத்து தான் நம்மளை சுற்றி உள்ளவங்களும் பாசிட்டிவாக வைப்ரேட் ஆவாங்க. உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு மாங்காய் கொண்டு வரும். அந்த மாங்காவை கட் பண்ணி அதில் சில்லி பவுடர், சால்ட் எல்லாம் போட்டோன்னே அதை குலுக்கி அதை உங்கள் கண்ணு முன்னாடி வச்சுருந்தா அதோட டேஸ்ட்டு உங்கள் நாக்கில் கண்டிப்பாக தெரியும். அது என்ன மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும் அப்படின்றது. அது மாதிரி தான் நீங்கள் என்ன மனசில் நினைக்கிறீங்களோ அதோட வெளிப்பாடுகள் கண்டிப்பாக யூனிவர்ஸ்க்கு தெரியும். அதை தான் உங்களுக்கு யூனிவர்ஸ் கொண்டு வந்து கொடுக்கும். அதனால் நீங்கள் நெகட்டிவாக திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த நெகட்டிவ் தாட்ஸ் தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப யூனிவர்ஸ் கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் எப்பயுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். ஒன்று தெரியுங்களா, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம திங்க் பண்ணவே மாட்டோம். ஆமாங்க, நம்மளுக்கு திங்க் பண்ணுறதுக்கு நேரமே கிடையாது. நம்ம எதையும் யோசித்து முடிவெடுக்கிற சூழ்நிலைகளில் இப்போ நம்ம இல்லை. ஏன்னா நம்மளால் யோசிக்கவே முடியாது. ஏன்னா நம்ம எல்லா இடத்துக்கும் ஃபோன் எடுத்துகிட்டு போகிறோம். அந்த ஃபோனை எடுத்தோடனே நம்ம கையில் வர்றது வீடியோஸ் தான். நம்ம அதுக்கடுத்து இன்ஸ்டாகிராமில் பார்க்குறோம். அதனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம அடுத்து என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம் அப்படின்றத நம்ம யோசிக்கவே மாட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம டெய்லியும் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். நம்ம கோல் என்னவாக இருக்கணுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கே நம்ம ஒரு இடத்துல அமைதியாக இருக்கணும். அமைதியான இடத்துல நம்ம இருந்தாலே நம்மளுக்கு யூனிவர்ஸ் ஐடியா கொடுக்கும். அதுக்காண்டி பொறுமையாக இருந்து தான் அதை ஹேண்டில் பண்ணணும். அதுக்கு நம்மளுக்கு அமைதின்ற ஒரு ரொம்ப முக்கியமானது வேணும். எந்த ஒரு இடத்துலையுமே நீங்கள் அமைதியாக உட்காந்துட்டு எனக்கு என்ன பண்ணுனா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு நீங்கள் அமைதியாக விட்டுருங்க. அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல எண்ணங்களை கொண்டு வரும். எண்ணங்களோட சக்திகள் ரொம்ப வலிமையானது. நீங்கள் நினச்சதை அடையணும்னா உங்களோட எண்ணங்கள் யூனிவர்ஸ்கிட்ட கனெக்ட் ஆகியிருக்கணும். நீங்கள் மனசில் ஒரு எண்ணங்களை வச்சுட்டு நீங்கள் வெளிப்படையாக பேசுகிறது ஒரு எண்ணங்கள் வச்சுருந்தா யூனிவர்ஸ்க்கு ஒரு டவுட் வந்துடும்.
இவங்க எதை பற்றி பேசுகிறாங்க, எதை பற்றி சிந்திக்கிறாங்க, நம்மளுக்கே கன்ஃபியூஷனாக இருக்கே, இவங்க எதை தான் கேட்குறாங்க அப்படின்ட்டு நம்ம கெட்டதை நினச்சிருப்போம் பாருங்கள், அந்த கெட்டதை தான் நம்மளுக்கு கொடுக்கும். ஏன்னா நம்ம வாயில் நல்லது பேசினாலும் நம்ம மனசில் கெட்ட அழுக்குகள் வச்சுருப்போம். அதனால் அந்த கெட்ட அழுக்குகள் தான் நம்மளுக்கு வேணும்னு நினச்சிட்டு யூனிவர்ஸ் அதை நம்மளுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். நம்ம என்ன ஆசைப்பட்டாலும் அது நடக்கணும்னா கண்டிப்பாக நம்ம பாசிட்டிவ் திங்கிங்கில் தான் இருக்கணும். எப்பயுமே நெகட்டிவ் திங்கிங்கை ரிமூவ் பண்ணிடணும். இப்போ பாசிட்டிவ் திங்கிங் நம்ம அதிகமாக வச்சுருந்தோம்னா நம்ம மனசுக்குள்ளே நெகட்டிவ் திங்கிங் உள்ளே வர முடியாது. ஏன்னா அதை அடித்து அதுவே தூள் பண்ணிடும். சப்போஸ் நெகட்டிவ் திங்கிங் இருந்துச்சுன்னா உங்களால் பாசிட்டிவ் திங்கிங் கொண்டு வர ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரி பண்ண முடியும். அதனால் ரெகுலராக நீங்கள் 10 days கொண்டு வந்தீங்கனாலே அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனசில் இருக்கிற அழுக்குகளை நீக்கி உங்களுக்கு என்ன வேணும், இந்த யூனிவர்ஸ்ட்டை நீங்கள் என்ன கேட்க போகிறீங்களோ அது எல்லாமே கிடைக்கும். இப்போ ஒரு தொழிலதிபர் மனசில் என்ன இருக்கும், அவர் மனசில் என்ன இருக்கும், லவ்வாக இருக்கும்? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அவர் மனசில் இன்றைக்கி இவ்வளோ ப்ராடக்ட் நம்ம உற்பத்தி பண்ணோம்னா நம்மளுக்கு இவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும், இந்த ப்ராஃபிட்டை அடுத்து எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும், இந்த மாதிரி பல சிந்தனைகள் அவங்களுக்கு தொழிலை பற்றி தான் யோசிப்பாங்க. மற்ற சிந்தனைகள் அவங்க மனசில் இருக்காது. அதே மாதிரி தான் இந்த மாதிரி யோசிப்பாங்களே தவிர அவங்களுக்கு மற்றவங்கள பற்றி யோசிக்கிறதுக்கு நேரமே கிடையாது. அதே மாதிரி தாங்க நம்ம லைஃப்பும். நம்ம எதை அதிகமாக சிந்திக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் நம்ம பிஸ்னஸை பற்றி அதிகமாக நினைக்கிறோமோ இல்லை நம்ம ஃப்யூச்சரில் நம்ம எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு இமேஜின் பண்ணணும். அந்த இமேஜின் பண்ணதை நம்ம சக்ஸஸ் பண்ணுறதுக்கு நம்ம டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணணும். லா ஆஃப் அட்ராக்ஷனோட நம்ம கனெக்ட் ஆகணும். லா ஆஃப் அட்ராக்ஷனோட கனெக்ட் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம மனசில் ஒன்று வெளியே ஒன்று காட்டக்கூடாது. எல்லாமே நம்ம உண்மையாக இருந்தோம்னா யூனிவர்ஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லது பண்ணும். எண்ணங்களோட வைப்ரேஷனும் லா ஆஃப் அட்ராக்ஷனோட வைப்ரேஷனும் ஒத்து போனால் தான் நம்மளோட கோல்ஸை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்கள, அது எல்லாமே உண்மைதாங்க. நம்ம விதைக்கிற விதை நல்ல விதையாக இருந்தால் தான் அந்த செடி கண்டிப்பாக வளரும், இல்லைன்னா களை செடியாக மாறிடும். கண்டிப்பாக நம்மளோட எண்ணங்கள் எப்பயுமே பாசிட்டிவாக இருக்கணும். அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் யூனிவர்ஸ்க்கு போகிறனால நம்மளோட கோல்ஸை நம்ம அடைய முடியும். அதனால் எப்பயுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், பாசிட்டிவாக எல்லாத்தையும் பண்ணுங்கள். யாருக்கிட்டையும் வெறுப்பை காட்டாதீங்க. ஏன்னா அந்த வெறுப்புகளோ உங்களுக்கு பல மடங்காக திருப்பி வரும். யூனிவர்ஸை பொறுத்தவரையும் எண்ணங்களோட வெளிப்பாடுனே சொல்லலாம். ஆமாங்க, எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருங்க. அன்பாக இருந்தீங்கன்னா அந்த அன்பு உங்களுக்கு பல மடங்கு கொட்டி கிடக்கும். நீங்கள் அதே இது யார்கிட்டையும் வெறுப்பை காமிச்சிங்கன்னா அந்த வெறுப்புகள் எல்லாமே திருப்பி வரும். உங்களுக்கு அவங்க கெட்டது பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு நீங்கள் அன்பை கொடுங்க. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு நீங்கள் நல்லது பண்ணுங்கள். அது எல்லாமே உங்களுக்கு திருப்பி பல மடங்காக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.